வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு பொண்ணு குரல் வரல, அதுதான் உண்மை. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜேகே உங்கள் கிட்ட நடந்து வந்துட்டே இருக்காரு. நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ஜேகேவோட கைப்பட்டு ஷவர் ஆன் ஆகுது. என்னடி இந்த அழகான உதட்டில் இருந்து இல்லைன்னா வந்துட்டு இருந்தது, இப்போ அது எதுவுமே வரல. ஏன் நான் கிட்ட வந்தடியா எதனா ஆயிடுச்சாண்ணா? ஆ அது அது வந்து ஆ அது வந்து ஆ ஏன் வரல? ஏன்டி எதுவும் வரல? கிட்ட வந்த பயம் வருதுல. எந்த பயம் வர்றதா இருந்தாலும் உன் கண்ணில் பார்க்கணுண்டி அந்த பயத்தை. உன் குரல்ல இல்லை, என்னை பார்த்து பயப்படு. நீங்கள் ஜேகேவை பார்க்காம கேலியை தான் கொண்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே என்னை பார்த்து பேசுடி, என் கண்ணை பார்த்து பேசு. ஏன் பார்க்க மாட்டியா? இப்போ நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. உங்களோட ஐஸை பார்த்ததும் ஜேகேக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அவரால் என்ன சொல்கிறதுனே அவருக்கு தெரியல. ஒத்தா நாடா கண்ணு இது, கொல்றாளே, வந்து ரேப் பண்ண வந்த இடத்துல என்ன லவ் பண்ண வச்சிருவ போல ரெடி, சாவடிறாளே, நாடி இப்படி வாங்குற. ஜேகேக்கு மனசுக்குள்ளே இது நிறைய ஓடிட்டுருக்கு. ஆனால் அவரால் சொல்லவே முடியல. அவரோட ஐஸ் உங்கள் ஐஸோட அப்படியே மர்ஜ் ஆகிடுச்சு. அவர் உங்கள் ஐஸ், நோஸ், லிப்ஸ்னு ஒன்று கூட விடாமல் அப்படியே ஒத்து பார்த்துட்ருக்காரு. என்னை பார்த்து பயப்படுற அந்த கண்ணு, மூச்சு விட முடியாத அந்த மூக்கு, எதுவுமே சொல்ல முடியாமல் துடிகிற அந்த உதடு, சாகடி தேடி மனுஷனை, மூச்சு விட முடியாமல் உன் கழுத்து, ஐயோ அப்பா, அப்படியே அதுக்கு கீழே அந்த ரெண்டு. இப்படி சொல்லிட்டு ஜேகே உங்கள் நெக்குக்கு கீழே கை வைக்க வராரு. இப்போ நீங்கள் என்னை எதுவுமே பண்ணாமல் வீட்டில் மட்டும் விட்டுருங்க, நான் உங்கள் காலில் கூட விழுறேன், நான் போயிடுறேன். ஜேகேக்கு இது எதுவுமே விழலை. உங்கள் அழகு அவர் கண்ணை மறைக்குது. இப்போ ஜேகே உங்கள் நெக்குக்கு கீழே பார்க்குறாரு. பட் அந்த இடத்துல தயம் கட்டின தாலி இருக்குது. ஒத்தா அந்த மயிறு கட்டின தாலி தானே இது? சி, பார்த்தோன்னே மூட் அவுட் ஆகுது. ஏய் மயிரே, நாடி இது கழுத்தில் வச்சுனருங்க, தூக்கி அவுத்து போடு. இல்லை, அது என்னோடது, நான் யாருக்காகவும் போட மாட்டேன், அது என்னது. கேக்கு செம்மையாக கோவம் வந்து உங்கள் ஹிப்பை தான் ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாரு. இப்போ நீங்கள் கையெடுங்க, அங்கேருந்து கையெடுங்க ப்ளீஸ், வலிக்குது. ஏய் நாடி, இதுக்கே வலிக்குதுன்ற? உன் இடுப்பில் என் கைப்பட்டதை பாதி இடுப்பு மறைஞ்சிச்சு, இதுக்கே வலிக்குது, நான் எப்படி சொல்லும்? இன்னும் எவ்வளோ இருக்குது. அப்போ என் மொத்த வெயிட்டும் உன் மேலே போட்டானின்னா அவன் அப்பயே கழட்டி தூக்கி போடுறேன்னு சொன்னான். என் கண்ணு முன்னாடி தூக்கி போடணும். அதை விட்டுட்டு என் புருஷந்துன்னு சொல்லின்னு இருந்தேன். இப்படி தான் கஷ்டப்படுறி, இதுக்கே வலிக்குதுன்னா எப்படி? இப்படி தான் போட்டு அமுகுவேன், கழட்டி தூக்கி போடுற வரைக்கும் அமுகுவேன். இப்போ கரெக்டாக ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒத்தா இந்த நேரத்தில் எந்த குஞ்சு கால் பண்ணுறானே தெரில. ஜேகே அப்படி சொன்னதும் நீங்கள் உங்கள் ரெண்டு காதையும் மூடிக்கிறீங்க. நான் அசிங்கமாக பேசினேன் புரியாதாண்ணா? காதை முடிகிற. இப்போ ஜேகே உங்கள் காதில் இருக்க உங்கள் ரெண்டு கையும் இறக்கி விட்டுட்டு, ஒத்தா அப்படி தாண்டி பேசுவேன், மூடிட்டு கேளு, அசிங்கமாக தான் பேசுவேன், கேட்கணுன்னா. இப்படி சொல்லிவிட்டு ஃபோன் எடுக்க போயிட்டாரு. யார் இவன்? வெறும் நம்பர் மட்டும் வருது. ஹலோ டேய், நான் தான்டா உன் மாமா பேசுகிறேன். யாருக்கு வேணா மாமா வரு, எனக்கு ஏன்டா ஒத்தா கால் பண்ண? டேய் உன் மாமா பேசுகிறேன்டா. எனக்கு பொண்ணு பார்க்குற ஐடியாலாம் இல்லை, ஃபோனவே. டேய் ஜேகே, உன் சொந்த மாமா பேசுகிறேன்டா, கேட்குதா இல்லையா உனக்கு? ஓ இந்த தாயொலியா? ஐயோ இவன் எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணா? அது சொல்லு மாமா, நான் என்ன விஷயம் சொல்லு, எதுக்கு கால் பண்ணேன்? மாமா உன் வீட்டு வாசல் கீழே அறவராக வெயிட் பண்ணின்னு, சீக்கிரம் வந்து கதவு தர்றா மயிரை. ஐயோ ஏன் வீட்டு வாசல்லையா? இந்த பொம்பளை சொகை எதுக்கு இப்போ வந்ததுன்னு தெரியல. ஏதோ வரேன் இரு, கதவு திறக்கிறேன், வெயிட் பண்ணு வரேன். இப்போ டோர் ஓப்பன் பண்ண உடனே அவங்க மாமா உள்ளே வந்துட்டு, டேய் ஜேகே, எனக்கு ஏதோ இந்த வீட்டில் புதுசாக ஒரு வாசனை வருதுடா, ஏதோ பொம்பளை வாசனை மாதிரி வருதுடா, எனக்கு வந்துச்சுடா, என் மூக்குக்கு வந்துச்சு. இந்த பொம்பளை சோக்கு மயிருக்கு மட்டும் எல்லாம் வரும். மாமா அப்படிலாம் எதுவும் இல்லை, என்ன நீ லூஸ் மாதிரி பேசின்னு இருக்க? பொம்பளை வாசனை ஏன்? நான் தான் பொம்பளை சென்ட் அனுப்பிச்சேன், மோந்து பேருவானா? ஆமாண்டா, உன் மேலே வாசனை வருதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அது உன் வாசனை இல்லை, எனக்கு தெரியும். ஏதோ பொம்பளை வாசனை வருதுடா ஜேகே, மாமா சொன்னால் ரைட்டாக இருக்கும், எனக்கு வருது, எங்கேருந்தோ வருது, அந்த ரூம்லேருந்து தான் நினைக்கிறேன், நீ வா. உயிருன்னா இந்த நாய் எதை கண்டுபிடிக்குது பாரு, அறிவே இல்லாமல். ஜேகே
எதுக்குடா நஞ்சு போயிருக்க? குளிச்சுன்னு பாதி ஏந்து வந்துட்டியா என்ன? எப்படி நஞ்சு போயிருக்கிற? ஆமாம் குளிச்சுன்னு தான் இருந்தேன். நீ கால் பண்ணணுன்னு வந்துட்டேன் தான். அதான் நஞ்சு இருக்குது. சரி வாடா, மாமா ரொம்ப டயர்டாக இருக்குது. சும்மா பெட்டில் போய் படுக்கலாம் வா. டேய் எங்கே போகிற? சோபாவில் படு மாமா. நான் காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன். டேய் என்னடா ஜேகே புதுசாக ஏதோ காஃபின்லாம் சொல்கிற மாமாவுக்கு? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இத்தனை நாள் எதுவுமே போட்டு கொடுக்கல. சரி நீ போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். வேணாடா படா கழுத. அப்படிலாம் சிரியாதடா, டென்ஷன் ஆகுது மயிறு. இப்போ ரூமில் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் அழுகிற சவுண்ட் வெளியே பாதி கேட்குது. ஐயோ இந்த மயிறு நான் ஒப்பாரி வச்சுன்னு இருக்கா, பாதி கேட்குதே வெளியே. இந்த பொம்பளை சோகம் மட்டும் காதில் கேட்டுச்சுன்னா அவள் தான் நான். டேய் ஜேகே நான் மாமா நான் ஏன்டா பயப்படுற? கேட்குறேன் இரு. இந்த இடத்துல எதனா பேய் செத்துச்சானாடா? அழுகுற சவுண்ட்லாம் கேட்குது. ஆமாம் மாமா, இறந்து போயிருக்கோம். இங்கே நிறைய காடு தானே, எங்கன்னா சூசைட் பண்ணியிருக்கோம், அதான் அழுகுது. ஆனால் ஏன்டா காயில் கேட்குது? அது உன் காதுக்கு மட்டும் தான் கேட்குது. நான் என்ன பண்ணுறது? ஜேகே கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ரூம்லேருந்து தான். ஐயோ மயிறு கண்டுபிடிச்சிட்டானே. இப்போது அவர் கடகடன்னு ரூமை தான் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் அழுதுட்ருக்கிறத அவர் பார்த்துட்டாரு. ஐயோம்மா யார்மா நீ? ஜேகே ரூமில் உட்காந்து அழுதுன்னு இருக்கு, அதுவும் கல்யாண கோலத்தில். என்ன ஆச்சு உனக்கு? யாருன்னா பண்ணா? அப்படி சொல்லிட்டு உங்களை கிட்ட தொட வராரு. நீங்கள் தள்ளி தள்ளி போகிறீங்க. என்ன விடுங்க, நீங்கள் யாருன்னு கூட இருக்குது. என்ன எப்படின்னா விட்டுடுங்க, வேண்டாம் விடுங்க. ஏன் பாரு, அழுகாத. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் ஜேகே மாமா தான். உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்னை பத்திரமா நான் கூட்டின்னு போய் உன் வீட்டில் செத்துறேன். நீ என்ன பண்ணுற? என் வீட்டுக்கு வரு சரியா? என் வீட்டுக்கு வந்துடுன்னா. இப்போ ஜேகே பின்னாடி இருந்து, அது உன் வீட்டுக்கு கொண்டு போறியா? டேய் அது எந்த நான் எடுத்துன்னு வந்தது. நான் உன் வீட்டுக்கு கொண்டு போகிறா? எந்தடா அவ? டேய் ஜேகே என்னடா மாமா கிட்டேவா? நீனா ஷேரிங்டா. ஒருத்த அண்ணா ஷேரிங்கு. அவள் எந்த சொல்லுன்னு இருக்கா ஷேரிங்கன்ற? அவள் எனக்கு மட்டும்தான். கொண்ட நாய்ங்கிட்டலாம் கொடுக்க முடியாது அவளை. அவள் என்னை நம்பி தான் வந்தா. நான் தான் சாப்பிடுவேன். எனக்கு தான் அவள். சரிடா கோவப்படாதடா மாமா கிட்ட. நீ என்ன பண்ணுற? நீ சாப்பிட்டு நெக்ஸ்ட் எனக்கு கொடு, ஓகேவா? ஏய் கொடுக்க முடியாது சொல்கிறேன்ல. எந்தடா அவள் இன்னொரு வாட்டி பங்கு போடுற மயிறு புரண்ட எச்சா பேச்செல்லாம் பேசின்னு இருந்தா மாமான்னு கூட பார்க்க மாட்டேன் நாயே. இங்கேருந்து தூக்கில் தொங்க விட்டுருவோம் அவனை. மூட்டு வெளியே போடா நாயே. இல்லை அண்ணா, என்னை இங்கேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு தானே சொன்னீங்க. எனக்கு இவர் கூட இருக்க பயமாக இருக்குது. நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போயிடுங்க. ஜேகே ஏய் மயிரே நாடி பேசுகிற? உன் கூட்டில் நீ போகணுமா? இப்போ ஜேகே மாமா தான். டே என்னடா அந்த பொண்ணுகிட்ட கோவப்படுற? அதான் என் கூட வர நிச்சில். அவள் தான் பொண்ணுங்க விருப்பம் தான்டா மெயின். நீ விடு வாமா, நான் காரில் கூட்டின்னு போகிறேன் உன்னை. இப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அவர் கீழே இறக்குறாரு. இப்போ ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. டே மாமா கையிடுறா. என்ன ஜேகே? மாமாவுக்காக தானே. ஒத்தா கையிடுறா. ஜேகே மாமாவுக்கு மரியாதை வேற மாதிரி போகுது. ஒத்த உன்னை கையெடுன்னு சொன்னா உன்னால் கையெடுக்க முடியாது. சாவிடா நீ. ஜேகே பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஸ்டாச்சு எடுத்து அவரோட தலையிலேயே போட்டு அடிக்கிறாரு. கையெடுன்னு சொன்னால் உன்னால் கையெடுக்க முடியாது. சொல்லினே இருக்க, மரியாதையாக இல்லாமல் கை பிடிச்சின்னு இருக்க. நான் எவனா இருந்தாலும் இந்த இடத்துல சாவதான் சாவான். நான் மாமா மயிருன்னு தவோடு உயிரோட விட்டேன்னு சந்தோஷப்படுறான் மயிறு. ஓகே ரொம்ப தப்பு பண்ணுற ஜேகே. கை வச்சிட்டல பாரு ஜேகே, பாரு நல்லா தான் பார்க்குறேன். இடத்த காலி பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ என் கண்ணு முன்னாடி இருந்து வச்சுக்கோ. அவன் மேலே கை வச்சுட்டுக்கும், கை வெட்டாமல் விட மாட்டான். மரியாதையாக போயிடு. இப்போ அவர் அங்கேருந்து போயிட்டாரு. இப்போ ஜேகேவோட லுக்கு உங்கள் மேலே தான் வருது. உங்களை ரொம்ப ரொம்ப கோவமாக பார்க்குறாரு. ஏய் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன கூட்டின்னு போயிடுங்கன்னு தானே நீ சொன்ன? கூட்டின்னு போயிடுங்கன்னு தானே நீ சொன்ன? வாயை துறடி. ஆமாம், எனக்கு உங்கள் கூட இருக்க விருப்பமே இல்லை. அதுக்கு தான் அப்படி சொன்னேன். அதுக்கு மட்டும்தான் சொன்னேன். அவன்லாம் என்னை விட மோசம்டி, என்னை விட மோசம். நானாச்சும் ஒத்த பொண்ணுங்கிட்ட காட்டுறேன். மயிறு என்னன்னே தெரியாமல் கிளம்பி போகிறேன்னு சொல்கிறல்ல நீ. உன்னை சும்மா விடலாமா? என்னை ஏன் டென்ஷன் ஆகிற? அந்த தாயொலி இந்த கையை தானே பிடிச்சிது. போட்டு குளிக்கிற குழியில் இப்போ உன் ஸ்கின்னெல்லாம் சவுப்பாக எரியணும். போய் குளிடி போடி. இப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் குளிக்கலான்னு பாத்ரூம்க்கு போகிறீங்க. பட் பாத்ரூம் டோர் உடஞ்சிருக்கு. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஏய் நான் என்ன லுக் விட்றேன்?
நான் குளிப்பாட்டி விடணுமா அண்ணா? ஓகே எனக்கு ஓகே, நான் குளிப்பாட்டுறேன். அண்ணா வரவா? இல்லை அதெல்லாம் இல்லை, டோர் உடஞ்சிருக்கு, நான் எப்படி குளிப்பேன்? ஐயோ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாடி, நான்லாம் திறந்து போட்டு தாண்டி குளிப்பேன். போ அப்படியே விட்டு போய் குளி. நான் எதுவும் பண்ண மாட்டேன், சத்தியமாக நான் நல்ல பையன், எதுவுமே பண்ண மாட்டேன். நீ போய் குளிடி பொடி. நீங்கள் போகாமல் அவரே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி என்னை பார்த்தே சாவடிப்பா போல இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே இருந்தால் நான் வெயிட்ட செத்துருவேன். வெளியே போயிடுறா ஜேகே. சரி, டோரில் என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, நான் வேணால் வெளியே போகிறேன். குளிச்சுட்டு வாசிக்கிறோம். அப்புறம் ட்ரெஸ் இல்லை மயிறு இல்லைன்னு எல்லாம் கூப்பிட்டு இருக்காத. அது கபோர்டில் என் ட்ரெஸ் இருக்கும். நான் அந்த தயாங் மயிறுகிட்ட சொல்லி உன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துன்னு வர சொல்கிறேன். அதை போட்டுன்னு வெளியே வா, சரியா? இங்கே தலையை ஆட்டிட்டு இப்போ பாத்ரூம்குள்ளே தான் போகிறீங்க. இப்போ ஜேகேவும் வெளியே போயிட்டாரு. இப்போது அதர் சைடு ஜேகேவோட மாமா தான் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு அந்த ஜேகேவை சும்மா விடக்கூடாதுமா, விடவே கூடாதுப்பா. நீ எதனா பண்ணி அவனை எதனா பண்ணுவேன். அந்த பொண்ணு முன்னாடி நான் அசிங்கப்படுத்துறேன். என்ன தப்பாக கேட்டேன்? பொண்ணை தான் கேட்டேன். அது ஏதோ அவன் பொண்டாட்டி மாதிரி பண்ணின்னு இருக்கான், சரியில்லை. அவனை எதனா பண்ணணும். டேய் கோவப்படாதடா, சின்ன பையன் இப்போ தான் வளர்றான், அவன்கிட்ட கோவப்பட்டுன்னு. நான் அப்பா தானே, நான் சொல்லி புரிய வைக்கிறேன், புரியுதா? என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்ல எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பொண்ணு வேணும். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பொண்ணு என் கூட வரேன்னா சொல்லியிருக்கு. இது வரைக்கும் எந்த பொம்பளையாவது நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா? அவள் வரேன்னு சொல்லியிருக்கா. அவள் என்னை லவ் பண்ணுறா போலடா, எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பொண்ணு வேணும். ஜேகே கிட்டேருந்து அந்த பொண்ணை எப்படின்னா எனக்கு வாங்கி கொடுக்குற, இல்லை உன் பையனை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போதும் மூடுறியா? என் பையன் உன்னை கொலை பண்ணாமல் விட்டதே பெரிய விஷயம். நீ இவ்வளோ வாயாடுற. கொஞ்ச நேரத்தில் அங்கே என்ன பண்ணி நின்று நீ எல்லாத்தையும் செத்து போனவா தான் என்கிட்ட பேசிட்டு வந்துருக்கணும். அப்போ பேசி கூட இருக்க மாட்டேன். ஃபோனை வேடாமாயிரே. இப்போ ஜேகேவோட மாமா தான். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குதுங்க பார். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? அதே கோவம் அதே வாய். இவங்க ரெண்டுத்தையும் அழிச்சாதான் நம்ம அந்த இடத்துல உட்கார முடியும். அதுக்கு பிளான் போட்டால் தான் முன்னேற முடியும். இப்போ நீங்கள் குளிச்சுட்டு பெட்டில் தான் யோசிச்சு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜேகே ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாம் சாப்பிட்ட அப்படின்னு ஃபோன் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ இந்த இடத்துல டவர் மயிறு வேற கிடைக்குமா? அது நம்ம லூஃபி மச்சான் கால் பண்ணி அதெல்லாம் எடுத்துன்னு வர சொல்லுவோம். இப்போது ஜேகே கால் பண்ணுறாரு, பட் லூஃபி ஃபோனை எடுக்கவே இல்லை. இந்த மயிறு இந்நேரத்துக்கு எந்த பொண்ணை ஓத்துன்னு இருக்கான்னு தெரில. ஃபோனை எடுறானா எடுக்க கூட மாட்டான். பசிக்குது வேற எனக்கு. அந்த பொண்ணு வேற உட்காந்து அழுதுன்னு இருக்கு, அதுக்கு வேற சோறு போடணும். நான் நினச்சின்னு இருக்கேன், இவனுக்கு பொறுப்பே இல்லை. இதுக்கப்புறம் வேலையாகுது. இறங்கி நம்மளே களத்தில் குதிக்க வேண்டியதுதான். பேசாமல் நம்மளே சமைப்போம். ஹெல்ப்புக்கு அவளை கூப்பிடுவோம். அவளுக்கு தான் தெரியுமே, அவள் தான் பொம்பளையாச்சே, அவளையே கூப்பிடுவோம். ஏய் ஏம்மா பொண்ணு, ரூமில் தானே இருக்க, குளிச்சிட்டியாண்ணா? சீக்கிரம் வெளியே வா, ஒரு விஷயம், எனக்கு ஹெல்ப் பண்ணு வா. இவர் எதுக்கு என்ன கூப்பிடுறாரு? என்ன விஷயமா இருக்கும்? இவர் இப்போ நான் போகலனாலும் கத்துவார். நான் போய் தான் ஆகணும். இப்போ நீங்கள் ரூம்லேருந்து வெளியே வந்து ஜேகே முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே உங்களை ஒரு லுக்கு விடுறாரு. நான் பார்த்ததும் ஜேகேக்கு செம்மையாக சிரிப்பு வருது, பட் வெளியே காட்டிக்கல. இந்த மயிறு நான் இவ்வளோ க்யூட்டாக இருக்கா என் ட்ரெஸ்ஸில். பாவாடையே பிறண்டு ஊந்துற போலையா என் சட்டை போட்டோன்னே. அதில் வேறு பேண்ட்டு, அதுவே முட்டி கீழே வந்துச்சு. மானத்தை மறைக்கணும்னு என் பேண்ட்டு வேறு, அது இடுப்பில் கூட நிற்கல. அது வேறு சிரிப்பேத்தின்னு இருக்கா இவன். எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்கள், என்ன விஷயம்? ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. என் மச்சானுக்கு கால் பண்ணால் ஃபோன் எடுக்கலை, ரொம்ப பசிக்குது, அதனால் எதனா சமைக்கணும். எனக்கு இந்த தக்காளி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி கொடுத்தனா மீதி நானே பார்த்துப்பேன். எப்படி நீ பண்ண மாட்டேன் தெரியும், அழுதுனே இருக்க. இந்த ஒரு வாட்டி தாண்டி, அதனால கொஞ்சம் இது மட்டும் ஹெல்ப் பண்ணுண்ணா. இப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஜேகேக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, ஐஸ் வாட்டர் குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறீங்க. பட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாட்டரே இல்லை, பட் அதுக்கு பதிலாக வேறு எதுவும் இருக்குது. உங்கள் ஐஸ் அப்படியே வைல்ட் ஆகுது. என்ன என்னது இது? இதில் என்ன? ஜேகே அப்படியே திரும்பி ஒரு லுக்கு விட்டுட்டு, அதுவா இதயம், மனுஷன் இதயம், அது லிவரு, பார்த்தா தெரில கேட்குற? அது எனக்கு தெரியும், அதெல்லாம் இங்கே எப்படி வந்தது? அதுவும் ஃப்ரிட்ஜில் எப்படி? நீடா பேயை எடுத்துன்னு வந்து வச்சுருக்கோம், நான் தாண்டி எடுத்துன்னு வந்து வச்சுருப்பேன். அது நம்மளுக்கெல்லாம் இல்லை, என் சல்லத்துக்கு. சல்லமா? யார்? நீங்கள் வளர்க்குற அந்த நாய்க்கா? அது நாயா? வச்சு பல்லெல்லாம் வச்சிருவேன். நாய்க்கு சொல்லியிருந்தேனா, அவனுக்கு பேர் இருக்குது, அவன் பேர் பேங். அவனுக்கெல்லாம் இல்லை, அவனுக்கு அதெல்லாம் போட்டேன்னா உன்னையே உயிரோட விட மாட்டான். இது வேற ஒருத்தங்களுக்கு. இதை போய் யார் சாப்பிடுவா?
இதெல்லாம் மிருகங்க தான் சாப்பிடும், வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், மிருகங்க தான் சாப்பிடும். ஆமாம், அதான் என் புளிக்கு போட போகிறேன். மனுஷங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் என் புளி சாப்பிடும்ல. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? புலியா? யூ மீன் டைகர் சாப்பிடும்னு சொன்னீங்களா? வேற என்ன சொன்னேன்? உறுதுலையா சொன்னேன்? அப்படியே புரியாத மாதிரி நடிக்கிறது. புலி தான் டைகர் தான் சாப்பிட்டோம், நான் தான் வளர்க்குறேன். என்ன இப்போ அதுக்கு? இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரோம், இரு உன்னை கடிக்க சொல்கிறேன். நீங்கள் பயந்து போய் ஜேகே கிட்ட போகிறீங்க. இப்போ ஜேகே இவன் நான் கிட்டலாம் வரா, என்னோடி பண்ணுறேங்க? அவர் கிட்ட போய் இங்கே பாருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன். இந்த புலியெலாம் எனக்கு பார்த்தா பயம், அதெல்லாம் கூப்பிடாதீங்க ப்ளீஸ். இப்போ ஜேகே அவர் மனசில் இவ்வளோ அழகாக கேட்டா எப்படி எல்லாம் கூப்பிட மாட்டேன்டி செல்லம், இவ்வளோ அழகாக பயப்படுற. ஐயோ ஏதோ பண்ணுறா. சரி எல்லாம் ஒன்றும் பயப்படாத, நான் சொல்கிறத கேட்க. நீ போய் இந்த பூண்டு மட்டும் உரிப்போ. இங்கே பூண்டு உரிக்காமல் அதே பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப நேரமாக. இப்போ ஜேகே தான் உரிச்சிட்டியா? அதை கொஞ்சம் கூட அந்த 4 மட்டும். இங்கே உரிக்காமல் அதே தான் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு, உங்ககிட்ட என்னடி வேலை சொன்னேன்? ஒரு 4 பூண்டு தானடி உருகி சொன்னேன், அந்த மயிறு கூட உனக்கு தெரியாதாடி? நான் விளாட்றியா? கோவத்தில் நான் உரியாமல் இருக்கியா? பசிக்குது, மனுஷனுக்கு உயிர் போகுது எனக்கு, அவள் தான் நான். அது எனக்கு பூண்டு உரிக்க வராது, அது தெரியாது, அதனால தான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். பூண்டு உரிக்க தெரியாதா? நாடி சொல்கிற? நான் வயசாகுது உனக்கு? சமைக்கலாம் தெரியும்ல. அந்த தயாங்குனை எப்படி கல்யாணம் பண்ணி வந்தான்? சமைக்க தெரியறதுனால தானே கல்யாணம் பண்ணின்னு வந்தான். என் தலையில் கட்டிட்டு போயிட்டான் பார். சி, பூண்டு உரிக்க தெரியாதுன்னு சொல்கிற? உண்மையாக வாடி சொல்கிற? உரிக்க தெரியாத உனக்கு? உண்மைதான், எனக்கு பூண்டு உரிக்க தெரியாது. ஐயோ ஆண்டவா, இவளை வச்சு நான் என்னத்த பண்ணுறது? இங்கே பாரு, நான் சொல்லித்தரேன், ஒரு வாட்டி தான் சொல்லி தருவேன், அடுத்த வாட்டி நீ தான் கற்றுக்கணும். இது இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தில் நான் சொல்லி தந்தால் அடுத்த விஷயத்தில் நீயா கற்றுக்கணும். புரியுதுல எதை சொல்கிறேன்னு? புரியுது, பூண்டு உரிக்கணும் அதானே? மக்குக்கு புரியல. ஆமாண்டி, பூண்டு தான் உரி சொல்லி கொடுத்தல, அதே மாதிரி உரிக்கணும், புரியுதா? இப்போது நீங்களும் ஜேகேவும் நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க டைனிங் டேபிள் மேலே. சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு மட்டும் தான் கம்மியாக இருக்குது, மற்றபடி ஓகே. சரி பூண்டு, அந்த உப்பு எறி. பூண்டா? இப்படிங்க பூண்டுடா கூப்பிட்டீங்க? நான் எனக்கு உன் பேர் தெரியாது, அதான் பேர் வச்சேன் பூண்டு. நல்லா தானே இருக்கு? நல்லா தாண்டி இருக்கு. டே பூண்டு, இங்கே வாடி போடி. எப்படி சூப்பரா? இல்லை, என் பேர் மியா. ஜேகே தண்ணி குடிச்சிட்ருப்பாரு. நீங்கள் உங்கள் பேரை சொன்னதும் அவர் அந்த தண்ணியெல்லாம் துப்பிட்டு என்னது மியாவா? மியா யாருன்னு தெரியுமாடி உனக்கு? உங்கள் அப்பன்னா நிறைய விட்டுப்பட மாப்பான் போலியே, அதான் எடுத்து உனக்கு வச்சானா? இல்லை, எனக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க? உனக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும்டி. அது உனக்கு புரிய வேணாம், அது நீ கொஞ்சம் வளரு. இல்லை, என்னோட பேர் மியாமித்ரா, ஷார்ட்டாக மியான்னு கூப்பிடுவாங்க, அவ்வளோதான். பேர் மியாமித்ரா, நல்லாவே இல்லை. நான் வச்ச பேர் தான் சூப்பராகுது, பூண்டு. நல்லா இருக்குடி உனக்கு, ஆனால் சத்தியமாக நம்ப முடியல தெரியுமா? கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, உனக்கு ஒரு பூண்டு உரிக்க தெரிலனா நீ என்னாடி குடும்பம் நடத்துவ? அதான் என் தலையில் வந்து வச்சிருக்கேன். சரி சாப்பிட்டு நீயா கழிவை, புரிதா? எல்லா வேலையும் உனக்கு கூட்டின்னு வந்து வச்சு நான் பண்ணோட அவசியம் இல்லை. நான் போய் என் சலத்துக்கு சாப்பாடு போட்டு வரத்துக்குள்ளே க்ளீனாக வெய். உன் துணிலாம் வந்துன்னு இருக்கு, அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னா மூஞ்சி அழுதுனே இருக்காத, நல்லாவே இல்லை. நீங்கள் சரி சரி. பூண்டு, எனக்கு நல்லா காது கேட்கும்டி, 2 வாட்டி சரி சரி சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. என்ன ஒரு சரியே கொஞ்சம் சத்தமாக சொல்லு, அதான் கேட்கல. 2 வாட்டி ஏதோ நான் செவி மாற்று திருநாளி மாதிரி பண்ணின்னு இருக்க. நீ போ வேலையை பார். இப்போ நீங்கள் போகிறத தான் ஜேகே பேக்லேருந்து பார்த்துட்ருக்காரு. வாத்து எப்படி போகிறா பாரு, என் துணியை போட்டுன்னு நல்லா ஆட்டின்னு போகிறா. அதில் வேற கையில் வளையல் வேற, ஜலுகுன்னு காலில் கொலுசு. ஐயோ ஜேகே, நீ எதுக்குடா இவளை இட்டுன்னு வந்த? அதுவே தெரியாமல் எதுதான் ஆயிடுவா போல இருக்கு. சாப்பாடு போட்டு வந்து இவளை மேட்ரு முடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஜேகே டைகருக்கு ஃபீட் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு உங்களை தேடி தான் வராரு.
நீங்கள் அதுக்குள்ளே டோரை லாக் பண்ணிட்டீங்க. ஏய் பூண்டு, கதவு திறடி. எதுக்குடி இப்போ டோரை லாக் பண்ண? தெரிஞ்சிச்சா நான் இதுக்கப்புறம் அதான் பண்ணுவோன்னு. உஷாராக இருக்காளே. இப்போது காலிங் பெல் சவுண்ட் தான் அடிக்குது. அவர் ஐயோ நம்மளுக்கு மூடி ஏறும் போது தான் எதனா ஆகுமா? வர எந்த நாய்டா அது? ஜேகே கதவு திறந்தோன்னே லூஃபி தான் மச்சான் ஃபோன் பண்ணால் ஃபோன் கூட எடுக்கல. என்ன தூக்கி போட்டு சாத்து ராயா தான் போலியே நைட்டு அந்த பொண்ணு கூட. எதனா சொல்கிற போகிறேன் முன்னு போயிடு. நைட்டு எதுவுமே பண்ணல, கட்டி பூச்சி தாண்டா தூங்கினேன். அதுக்குள்ளே எவ்வளோ நடந்துச்சு தெரியுமா? எதுவும் கேட்காதடா, வா வந்து உட்கார். நான் ஏதோ சமைச்சேன், அது எப்படி இருக்குதுன்னு கூட தெரில. அவன் எதுவுமே சொல்லடா. நீ சாப்பிட்டு கொஞ்சம் எதனா சொல்ல. ஏய் நீ சமைச்சியா? டே ஜேகே மச்சா நான் ஆச்சே ஜுரமா? கால் பண்ணா உடனே வந்துருப்பேனே. நான் கால் பண்ணலையாடா நீ? வயிறே உனக்கு கால் பண்ணா எவன் கூட ஏறிடுந்த? கால் பண்ணா எத்தியாடி? அதுக்குள்ளே நானே சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீயா சமைச்ச? அந்த பொண்ணு சாப்பிட்டாளா? நீ சமைச்சு குத்தியா? மச்சா ஒரு நிமிஷம் இரு. கொஞ்ச நாளில் நீயும் இப்போ மீனிக்கி நீ தான் ஐயன் நெஞ்ச குலுக்கி இன்னும் போயிடுவ போலியே. மச்சா ஜேகே நான் ஆஹா வாயை வச்சு கையில் குத்துருவேன். நான் நல்லா இருக்க மனசில் காதலை விதைகிறியா? நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உனக்கு? நான் காதல்லாம் பண்ணி வீணா போறிய. பார் லூஃபி, லவ்லாம் இல்லை அவ்வளோடா. அது பண்ணதான் வச்சிருக்கேன். நீ லவ் கிவ்னு எதனா போட்டுறாத. நல்லா இருக்க, லைஃப் நல்லா போகுது. நல்லா ஃப்ரெண்டுங்க கூட சுற்றிடு. லூஸு மாதிரி எதனா பண்ணாதடா லூஃபி. பூட்டு துட்டுலாம் கிளம்பி. சரி ப்ரோ, கோவப்படாத ப்ரோ. ஒன்று விஷயம் சொல்ல தான் வந்தேன். உங்கள் அப்பா வர நைட்டு ஏதோ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கானா? நீ கண்டிப்பாக வரணும். ஏன்னா நீ அவனோட ஒரே மகன். இதனால உன்னை கண்டிப்பாக வர சொல்லிட்டு சொன்னான். நீ மட்டும்தான் வருவியா இல்லை உன் கூட உன் ஆளும் வருவாளா? டே லூஃபி மயிறு, எனக்கு எங்கடா ஆள்? அதான் ரூமில் இருக்குதே, அதான் உன் ஆள். டே மச்சான் சூத்த அறுத்துருவேன். அதெல்லாம் என் ஆள் இல்லை. அது அது வேற வப்பாட்டின்னு சொல்லலாம், இல்லை அதுக்குன்னு சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். ஆனால் அது எனக்கு அவள் தான். என்ன ஜேக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்குன்னா பொண்டாட்டியா தாண்டா எனக்குன்னு வாங்க. நீ சொல்லு, உனக்குன்னா அதுவும் பொண்டாட்டியா? அச்சு காதை வச்சிருவேன்டா. பொண்டாட்டிலாம் இல்லை, வப்பாட்டியில் எனக்கு அது மாதிரி. பொண்டாட்டிலாம் அல்ல ட்ரீம் கேர்ள், அதெல்லாம் எனக்குன்னு இருக்குடா லூஃபி. அது ஒரு நாள் எடுத்துன்னு வந்து நடு வீட்டில் வைப்பேன். இவன் அதுக்கெலாம் செட் ஆக மாட்டா. அவளுக்கு பூண்டே உரிய தெரில மச்சான். வச்சுன்னு என்ன பண்ண சொல்கிற சொல்லு? பூண்டு உரிய தெரியாமல் என்னடா பண்ணுறது? அதனால தான் செட் ஆகாததெல்லாம் நம்மளுக்கு. நீ வீட்டை விட்டு வெளியே போ. நீ இருந்தாலே வைப்பு சரியில்லை, லவ்னு கேட்குது என் காதுலெல்லாம். அதுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை, வெளியே போடா. பாத்தியாடா சிக்கே, லவ்வர் வந்தோடனே இந்த ஃப்ரெண்டை தோத்துறேன். எல்லா காதல்லையும் அப்படி தான். சரி போகிறேன். நான் ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறேன்? நான் இடத்த காலி பண்ணுறேன், போதுமா? அப்படி சொல்லிட்டு லூஃபி அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஜேகே உங்கள் டோர் கிட்ட தான் வந்து தட்டுறாரு. பார்த்தா டோர் லாக்லேயே இல்லை, ஜஸ்ட் க்ளோஸ் தான் இருக்குது. அது ஜேகேக்கே தெரியாது. இப்போது கதவு திறந்துட்டு அவர் உள்ளே தான் வராரு. இங்கே அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்க. உங்கள் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் இல்லாமல் மேலே தூக்கிட்டுருக்கு. இது ஜேகே பார்க்குறாரு. ஐயோ இவன்னா வயிறை காமிச்சுன்னு இப்படி தூங்குறா? இடுப்பு வேறு அடுப்பு மாதிரி தெரியுது. ஜேகே தூங்குது, அழுதுருக்கு, தூங்கட்டும், நைட்டு வச்சுக்கலாம். ஜேகே உங்ககிட்ட வந்து உங்கள் பக்கத்தில் தான் படுத்து உங்களே பார்த்துட்ருக்காரு. நாடி இவ்வளோ அழகாக இருக்க, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் இப்படி அழகாக பார்த்ததில்ல. அழுதுட்டு தூங்குற, ட்ரெஸ்ஸு கூட சரி பண்ணாமல். நான் இவ்வளோ வெள்ளையாக இருக்கு இடுப்பு. ஐயோ, அப்போது உள்ளெல்லாம் எவ்வளோ வெள்ளையாக இருக்குமோ? நஞ்சாலே கிளுகிளுன்னு இருக்குது. ஆனால் நீ எனக்கு தான், எவனுக்கும் கொடுக்க மாட்டேன். ஃப்ரெஷ் இல்லை நீ, அந்த ஃப்ரெஷ்ஷை நான் தானே சாப்பிட்ணும். அப்போ தானே எனக்கு பலம் கிடைக்கும். நீ நைட்டு வர எங்கள் அப்பா வரான் பார்ட்டி கீர்ட்டின்றான். இவளை எப்படி வீட்டில் விட்டு போகிறது? விட்டு கடகடன்னு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும்ப்பா. இவள் இல்லாமலாம் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது போல் நம்மளால். இவளுக்கு ட்ரெஸ்ஸு வேறு இல்லை. அப்போ இவளை கூட்டின்னு போனோன்னா இவளுக்கு ட்ரெஸ்ஸு எதனா வேணும். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பூண்டே பத்திரமா தூங்குண்ணா, டோரை லாக் பண்ணிட்டு போகிறேன். அழகி நல்லா இல்லை ஜேகே, இந்த லூஃபி தான் ஒன்று ஏதோ பண்ணிட்டான். இவளை பார்க்காத, வா போயிடலாம். இப்போ ஜேகே உங்களுக்காக அந்த பார்ட்டிக்காக ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு.
இப்போ நீங்கள் வீட்டில் தனியாக தான் இருக்கீங்க. உங்கள் டோர் பெல் ரிங் ஆகுது. நீங்கள் யாருன்னு பார்க்க டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்ததும் உங்களுக்கு செம்ம ஷாக். அங்கே நிற்கிறது தயாங். தயாங், இது நீங்களா? எனக்காக வந்தீங்களா? என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக? எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அது இல்லடி மியா. இல்லை தயாங், நீங்கள் எதுவுமே பேச வேணாம். எனக்கு நல்லா தெரியும். நான் இப்படியே கூட ரெடி. நான் வரதுக்கு வாங்க. இங்கேருந்து எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க. என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுங்க. அவன் கூட்டின்னு போகிறதுக்கு முதல்ல நான் விடணும்டி. பூண்டே, நான் விடணும். அவன் உன்னை விற்றுட்டான். நான் தைரியமாக சொல்கிறேன். கே தயாவுக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருந்திருக்காரு. உங்களுக்கு அது தெரியல. நீங்கள் இல்லை, நான் தயான் கூட போகணும். எனக்கு தயான் கூட விடுங்க. மயிர, அவன் உனக்கு கூட்டின்னு போகலாம் வரல. உனக்கு துணி எத்தனை வந்து கொடுக்க தான் வந்துருக்கான். நான் போகணும்னு துடிக்கிறேன். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி, உனக்கு தெரியாதா? அவன் உன்னை எப்போ விற்றுட்டு போனானா அப்போயே அவனுக்கு கல்யாணம். டேய் தயாங்க, சொல்லலையா உன் பொண்டாட்டிக்கிட்ட? உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போது நீங்கள் தயாங்க தான் பார்த்து அவர் சொல்கிறது உண்மையா? எனக்கு தெரியும் நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் உண்மை இல்லை தானே? உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லடி மியா. எதுக்கு வந்துடும் அதை கொடுத்துட்டேன். இந்த ஜேகே அவளோட துணி பார்த்துக்கோ, வரேன். தயங்க பார்த்து செம்மையாக அழுவுறீங்க. தயம், என்னை எங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க. என்னால் இந்த நரகத்தில் இருக்க முடியல. என்னை எப்படியாவது இவங்கிட்டது கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ். நீங்கள் அழுதுட்டுருக்கிறத கூட அவர் கண்டுக்கல. அவரோட ஒரு கையால் உங்களை ஷோல்டரில் போட்டுட்டு, ஐயோ என் சொல்லுமே, வா புடவை வாங்கிட்டு வந்துருங்க மாமா, வந்து கட்டி காட்டு வாடி சொல்லும். எனக்கு கீழே இறக்கி விடுங்க. எனக்கு கீழே இறக்கு. எனக்கு கீழே இறக்கு வீடு. நான் வாய் நீள்து. அவெல்லாம் எதுவுமே பேச மாட்டேன். இப்போ இறங்கி விடுன்ற அளவுக்கு வந்துச்சா? அப்போது நிறுத்தணும்ல. வா வா மாமா அப்படி நிறுத்தணும்னு சொல்லி தரோம் ரூமில் வா. இப்போ ஜேகே உங்களை தான் பெட்டில் போட்டுட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், நான் இன்னும் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரலை. தயாங்க விஷயத்துலேருந்து நான் இன்னும் வெளியே வரலை. அதுக்குள்ளே என்ன இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகாதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ப்ளீஸ். இப்போ ஜேகே அவர் கையில் இருக்க கவரில் இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து பெட்டில் போடுறாரு. நீங்கள் கன்ஃபியூஸாக அதையே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாடுறி, நீ ஏதோ நேற்று கட்டி நிந்தியே புடவை, அதான் வாங்கிட்டு வந்துரு. இன்னைக்கு நைட்டு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, பிளாக்கு, உனக்கு நல்லாயிருக்கும், கட்டின்னு வந்துரு சரியா? ஐயோ, நான் எங்கேயும் வர நிலமையில இப்போ இல்லை. எனக்கு உங்கள் பேர் கூட என்னன்னு தெரியாது. இங்கே பாருங்கள், நான் எங்கேயும் வரல. நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. பூண்டு என்னால் கெஞ்சற அளவுல இப்போ டைம் இல்லடி. இப்போ 6 ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. உன்னை தனியாக விட்டு போனான் எவனாவது கொத்திடுவான்டி. அதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். ஃபஸ்ட்டு நான் தான் உன் ஒட்டைக்குள்ளே போனோம், அதுக்கப்புறமா அவன் வாட போட்டோம். ஓகேவா? ரெடி ஆகிட்டு வந்துடு. நல்லா பேசுறதுக்கு டைம் இல்லை. பை பை. இப்போ பெட்டில் நீங்கள் தான் அந்த புடவை எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு மேட்சிங்காக எல்லாமே இருக்குது. இவருக்கு எப்படி இது எல்லாமே வாங்க தெரியும்? எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் என் மனசு இல்லை. எனக்கு இங்கே இருக்கவும் பிடிக்கல. எப்படியாவது இங்கேருந்து இவர்கிட்ட தப்பிச்சு போகணும், அது மட்டும்தான். இப்போ ஜேகே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அவர் கண்ணாடி முன்னாடி நின்று அவரே பார்த்துட்டு, டேய் ஜேகே, நீயே அழகாக தாண்டா இருக்க மாப்பிள்ளை மாதிரி. அவளை பார்க்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கு. எப்படி இருப்பாள் அந்த புடவையில். நம்ம வாங்கி கொடுத்தது நல்லா தான் இருக்கும், அவளுக்கும் நல்லா இருக்கும். இவனா ரொம்ப நேரம் ரெடி ஆகிட இருக்கா. இவனா தப்பிச்சு போகிறாளாண்ணா. ஏய் புண்டே, கதவு தரடி, கதவு தரடி. ஏமா இவனா இப்படி நிற்கிறா? ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன் ப்ளீஸ், அது மட்டும். பை பாய்.